அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலை வேலை தான். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணோம், என்ன டிஃபன் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரீ டைம் இருக்கும்போது வீடியோ பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே அதிகாலை 5:30 மணி அளவில் எழுந்திரிக்கிறதுலாம் கிடையாது. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறோம். 7 மணி வேணால் அதிகாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதிகாலை 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இன்னையோட ஜூஸ் கருவேப்பிலை ஜூஸ். ஏன்னா நேற்று முந்தா நாள்லாம் நெல்லிக்காய் ஜூஸ், கேரட் ஜூஸ் போட்டனால இன்றையோட நாள் கருவேப்பிலை ஜூஸோட நாள். இது இது கூட மிளகு, கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு போட்டதுன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மிளகு இஞ்சிலாம் போடல, சும்மா தான் அரைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஜூஸ் நிறைய தேவைப்படுது, பாப்பா எல்லாம் வந்திருக்கனால. அதனால் நிறைய ஜார் நிறைய நல்லா கருவேப்பிலை உருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஜார் நிறைய நல்லா அப்படியே அமுத்தி நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வடிகட்டி எடுத்துட்டாக்கோ கருவேப்பிலை ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். அம்மி நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிவும் அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. ஜூஸ் குடிக்கிறதுனா அவன் பாட்டுக்கு ஹாப்பியாக குடிச்சிடுவேன். ஆனால் டெய்லி கொடுத்து பழக்கிட்டோம் இல்லையா, அதனால் பிடிவும் அதெல்லாம் பண்ண மாட்டான், கொடுத்தா குடிச்சிடுவான். நாளைக்கு கேரட் ஜூஸ் தான் போடணும். ஜூஸ்லாம் குடித்து முடிச்சுட்டு இந்த இடம் தான் கவனிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் கூட்டிகிட்டு கோலம் போடலாம், வாசலை தெளிச்சிட்டு அப்படின்ட்டு வெளியில் வந்தாச்சு. வாசல் தெளிக்க வரும்போது அதிகாலை மணி 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு இவ்வளோ தைரியமாக நான் ஏன் வாசல் கூட்டுறேன் அப்படின்னா, எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாருமே 7:30 7:45 தான் கோலம் போடுவாங்க. அதனால 8 மணிக்கு நம்ம கோலம் போடுறதில்ல தப்பே கிடையாது, தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் 5:30க்கு எந்திரிச்சு போடுறவங்களா இருந்தால் நம்ம போடும்போது விகாரமாக இருக்கும் பார்க்குறக்கு. ஏன்னா எல்லோரும் அப்போ தான் ஜஸ்ட்டு கோலம் போட்டு போனாங்க. அதனால் வித்தியாசமாக தெரியாது அப்படின்ட்டு அதிகாலை 8 மணிக்கு வாசல் தெளிக்க வந்தாச்சு. முன்னாடிலாம் மண் தரை சாணியை கரைச்சி அதுக்கப்புறம் தெளித்து அதுக்கப்புறமா கூட்டி தரை காஞ்சோடனே அதுக்கப்புறம் கோலம்லாம் போடுவாங்க. இப்போலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிமெண்ட்டு தரை, ஹோஸில் தண்ணி அடிக்கிறோம், கூட்டுறோமா ஹோஸில் தண்ணி அடித்தோமா கோலம் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறது. கோலம் இப்போ தான் நான் புதுசாக பழகுறேன். ஹவுஸ் ஓனரை நான் கோலம் போட்டால் நல்லாயிருக்கும் வாசலில் அப்படின்னு சொன்னனால, பழைய வீட்டில் நமக்கு கம்பல்சன்லாம் கிடையாது, இங்கேயும் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி பழகுவோமே, நம்மளுக்கு தெரியாத என்ன இருக்குது, பழகி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நான் பழகிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கோலம் போட்டுறதும் ஒரு கலை தானே, அது வரைகிறது ஒரு ஆர்ட்டு தான், அது ஒரு கலை தான், எதையும் பழகி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழகிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாவு தான் நோட்டில் பென்சிலில் கோடு இழுத்தா நம்ம பாட்டுக்கு அழகாக இழுத்து போடலாம். இந்த மாவு சத்தியமாக சுத்தமாக இழுக்கவே வர மாட்டேங்குது, பயங்கரமாக பிசுறு தட்டுது. சரி இதை மட்டும் எதுக்கு விடுவானே, பழகி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பழகிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி கோல மாவில் எல்லோ கலரும் ரோஸ் கலரும் வேறு கலர் பொடி வாங்கினேன்னா அதையும் அங்கங்கே அப்படியே பொட்டு பொட்டாக கொடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பூக்கோலம் ஒன்று, ஸ்டார் கோலம் ஒன்று, இது ஒன்று மட்டும்தான் தெரியும். பார்க்குறக்கு எல்கேஜி பிள்ளை போடுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. ஒரு கோலம் தான், ஒரு வாசலில் தான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். அதங்காட்டியும் காய்க்கு அண்ணன் வந்துட்டாங்க. எப்பவும் வருவாங்க இவங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க. காய் வீட்டில் சுத்தமாகவே இல்லை. நாளைக்கு கேரட் ஜூஸ் வேறு போடணும். இன்னைக்கு கருவேப்பிலை ஜூஸ் போட்டோமா, அதனால் கேரட்டு பீக்கங்காய் எல்லாமே வாங்கிட்டு தேவையான காய் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த வாசல் கோலம் போட போயிட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஒன்று அந்த பூக்கோலம், 2 இந்த ஸ்டாரு, இது 2 தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பொடி அவ்வளோ இழுக்க தெரியாது. இந்த மேலே கொடுக்குறது அப்படியே நானாக கற்பனை பண்ணி இழுத்துறது. யூடியூப்பில் கோலம்லாம் போட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. வாசலில் தெளிச்சிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சும்மா ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படியே மறந்துடுது, எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க மாட்டேங்குது. மறுபடியும் அதை பார்த்தாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி தெரியாத கோலத்தை போட்டு கஷ்டப்படுறது, தெரிஞ்ச கோலத்தையே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டு பார்த்த பின்னாடி எனக்கு என்னமோ நான் புதுசாக போடுறதுனால நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இது கொஞ்சம் சின்ன குழந்த போடுற கோலங்க மாதிரி தான் தெரியும். அதனால் கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க. அதுக்கடுத்துட்டு என்னோடய செல்லங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி காலையில் ஊற்றணும், இல்லாட்டி சாயந்தரம் நேரமாக ஊற்றணும். மதியம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது பூச்செடிக்கெலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்களா, அதனால் வந்துட்டு இந்த வேலையும் காலையிலே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு. வாங்கின காயெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வெண்டைக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய் நான் வந்துட்டு வாங்கவே மாட்டேன் எப்போவுமே. அது எப்படி சொல்கிறது, அது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். இந்த கீரை ஆயிடுது, இந்த கொத்தவரங்காய் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் வாங்குறதே இல்லை இன்றைக்கி வந்துட்டு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் கொத்தவரங்காய் பொரியல் இதெல்லாம். சரி இன்றைக்கி வாங்குவேன் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து வாங்கிட்டேன். எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அம்மிட்ட சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகே அப்படின்ட்டான். சரி இந்த பீக்கங்காய் வந்துட்டு குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சுட்டு குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த பீக்கங்காய் சொரக்காய்லாம் வந்துட்டு குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி அப்படின்னாவே நிறைய பேர் வந்துட்டு சிக்கன் குருமா, மட்டன் குருமா அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டு குருமா வைப்பாங்க. யூஸ்வலாக உருளைக்கிழங்கு குருமா எல்லாருமே வைக்கிறது. இது கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்கள். நான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு சப்பாத்தி போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு குருமா மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். பீக்கங்காய் இல்லைன்னா சொரக்காய் இல்லைன்னா அந்த சவுச்சவு இதுலலாம் வைக்கலாம், நூக்கல் இதுலலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வச்சு பாருங்கள் அது எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். அது மாதிரி வந்துட்டு இந்த கோதுமை மாவுக்கு பிசையும் போது வந்துட்டு சாஃப்டாக வரல அப்படிம்பாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சும்மா ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் பால் வேணால் ஊற்றிக்கலாம். நான் பால்லாம் ஊற்ற மாட்டேன். தண்ணி மட்டும் வந்துட்டு லைட்டாக வெதுன்னு தண்ணியில் வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறினாவே சாஃப்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பீக்கங்காய் வந்துட்டு குருமா எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சோம்பு, கடுகு, சீரகம், மிளகு இருந்தாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். நான் போடல. பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காயும் போட்டு நல்லா சுருள கிளறிட்டு தேங்காய் 3 தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் அரைச்சி நல்லா ஊற்றிட்டு இந்த ஒரு விசில் வந்தோடனே 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஃபுல்லாக அப்படியே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்லாம் அடங்கின பின்னாடி மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு குருமாலாம் என்ன நீங்கள் அந்த வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க எல்லோரும், கறியை மிஞ்சும் சுவையில் பீக்கங்காய் குழம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் உண்மை தான். இது வந்துட்டு கறி டேஸ்ட்டில் இருக்கும் பீக்கங்காயெல்லாம். அதனால் வச்சு பாருங்கள். இது வந்துட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லா சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நிறைய பேர் வச்சுருப்பீங்க, வைக்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அம்மியும் மட்டும் இருந்தாக்கும் டக்குன்னு அப்பப்போ வந்துட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு உடனே போட்டு எடுத்துருக்கலாம். அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஆள் நிறையா இருக்கனால ஃபுல்லாக மொத்தமாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். இந்த சப்பாத்தி தேய்க்கிறது, துணி காய போடுறது, இந்த வெங்காயம் உரிக்கும்போது, தக்காளி வெட்டும்போது தான் எங்கள் அம்மா ஞாபகம் வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம தேய்ச்சி கொடுத்தா மட்டும் போதும். மாவு எங்கள் அம்மா பிசைச்சிருவாங்க, நான் தேய்ச்சி கொடுத்தா போதும் போட்டு எடுத்துருவாங்க. அது மாதிரி துணி எல்லாம் காய போட்டு துவைச்சி எடுத்து வச்சுருவாங்க, நம்ம மடித்து வச்சா மட்டும் போதும். அது மாதிரி தான் வெங்காயம், தக்காளி வெட்டி வைக்கிறது, இந்த புளியை கரைச்சி வைக்கிறது, தேங்காயை அரைச்சி வைக்கிறது எல்லாம் வச்சுருவாங்க. செஃப் மாதிரி வந்து கிச்சனுக்குள்ளே வர்றது, குழம்பு தாளிச்சு விட்டால் மட்டும் போதும். இப்படியே ரொம்ப நாளாக வளர்த்துட்டாங்களா, இப்போ வந்துட்டு எல்லாமே நம்மளாக பார்க்குறது அப்பப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏம்மா வேலை செய்யும்போது மட்டும்தான் உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லா நாளும் தான் மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் வந்துட்டு கூடவே இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு உங்களோட மம்மிகளை வந்துட்டு அம்மாக்களை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுங்கள். சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் வெளியில் இருக்க டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்றது. வெயில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அதனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றதில்ல. அதுக்கு தோதா வேறு வெளியில் டைனிங் டேபிள் வேறு போட்டு வச்சுருக்கோமா, நைட்டு டிஃபன் பண்ணாலும் அங்கே போயிடுறது, காலையில் அங்கே போயிடுறது. ஏதாவது ஒரு நேரம் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது. வெளியில் உட்காந்துட்டு அப்படியே தெருவில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுல இருக்க சுகமே தனி தான். வீட்டுக்குள்ளே உட்காந்தா டிவி தான், சாப்பிடும்போது டிவி தான் பார்க்க சொல்லும். இது வந்துட்டு ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கொரோனா வந்தப்போலாம் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கும்போது பைக்கெல்லாம் வந்துட்டு வெளியில் நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபேன் வேறு போட்டிருக்கனால பாயெல்லாம் விரிச்சிட்டு அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் பெரும்பாலும். இப்போ வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு வெளியில் டைனிங் டேபிள் போட்டிருக்கிறது ரொம்பவே வசதி ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அம்மியும் கூட்டிகிட்டு சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அம்மி இப்போ வரைக்கும் சட்டை போடல. சட்டை போட சொல்ல போடவே மாட்டேறான். அந்த சம்மருக்கு நானும் 1 மாதம் 2 மாதத்துக்கு சட்டையே போட மாட்டேன், என்னை கம்பல் பண்ணாத அப்படின்ற மாதிரி.
எவ்வளோதான் முடிஞ்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நொங்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் வந்துட்டு எடுக்கலை. போதும் காலையில் வேலை இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.